கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை படித்து வருகிறோம். கடந்த பாடங்களிலும் கூட தேசங்களை குறித்து 2 பகுதிகளாக பிரித்து படித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 6 பலிகளை குறித்து புரிந்து கொள்ளுதல் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு அருமையான பாடத்தை இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வரவேற்போம். பாட வேலையில் ஆவியானவர் கூட நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வேலையிலும் கூட இந்த ஓய்வு நாள் பாடத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அப்பா, வேதாகம ரகசியங்களை நாங்கள் எப்படி ஆராய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து படிக்க இருக்கிறோம். ஆவியானவர் நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும்படியாகவும் இந்த பாடத்தை படிக்கும் பொழுது நீர்தாமே எங்களோடு உடனிருந்து அப்பா இதோ பாடத்தில் இருக்கிறதானே ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை தாருங்க அப்பா. கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகரோடும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. இந்த புஸ்தகத்தை, இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடும் அப்பா, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளோடும் கேட்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக ஆவியானவர் நீர் நிரப்புங்க அப்பா. இதோ நீர் அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம். தேவன் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையான நாமத்தினால கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், ஒவ்வொரு பாடங்களாக படிச்சுட்டு வர்றோம். 5 பாடங்கள் கடந்த 6வது பாடம் பலியை குறித்து புரிந்து கொள்ளுதல். இந்த பாடத்திற்கான முன்னுரை மற்றும் மனநவசனம் சொல்லுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் தீர்க்க தரிசனத்தை எப்படி நம்ம படிக்கிறது என்ற தலைப்பின் கீழாய் நம்ம தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறோம். மறைமுக குறிப்புகளாய் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட, எனக்கு புரிந்து கொள்ள ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சில வார்த்தைகள், சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் எல்லாவற்றை குறித்து தொடர்ந்து நம்ம படித்து கொண்டே வருகிறோம். அந்தபடியாய் இந்த வாரத்தினுடைய பாடம் பலி. இன்னும் சரியாக இந்த தலைப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலி தான். என்ன பலி என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பலியான, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மீட்கும் பொருளாய் ஜீவாதார பலியாய் வந்த அவரை குறித்து, பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் வந்த அவரை குறித்து, நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு குற்றமற்றவராகிய அவர் நமக்காக பலியாய் வந்ததை, இரத்தம் சிந்துதலை குறித்து தான் இந்த வார பாடம் நம்ம படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல யோவான் அந்த சிங்காசன அறைக்குள்ளாக அவர் அழைத்து செல்லப்படும் போது அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை காண்கிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறிக்கிறது. நமக்கெல்லாம் பரலோக ராஜ்யம் கடந்து போனோம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மரத்தினுடைய இலைகள் ஆரோக்கியத்திற்காக, நமக்கு அருமருந்தாக, நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை முழுமைப்படுத்துகிற, பூர்ணப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த இயேசுவானவர் நமக்காக பலியாய் வந்த இவர் எப்படி இருக்கிறாரா? அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறாரா? அந்த தோற்றம் மாறாததாக இருக்கிறது. இதை யோவான் ஸ்நானகர் இந்த பூமியில் இருக்கும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். அப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக, பஸ்கா ஆட்டினுடைய மாதிரியாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலியாக, எபிரேயர் புஸ்தகத்தில் காண்கிறோம். காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளால் கொடுக்கப்பட முடியாத ஒரு ரட்சிப்பை அருளின இந்த பலியை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனநவசரம் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9வது வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும்
பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று புதிய பாட்டை பாடினார்கள். குறித்து நமக்காய் பலியான அவரை குறித்து அடையாளமாய் எப்படி முன்னறிவிக்கப்பட்டது, எப்படி அவர் நிஜத்தில் வந்தார் என்பதை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். மிகவும் அருமையான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். முதலாவது கேள்வி, நம்ம வேதாகமத்தில் எடுத்து படிக்கும் பொழுது தேவன் சில பலிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது பாஸ்டர். இப்போ அது எல்லாமே வீணான பலிகளா? சரி, வீணான பலிகளா என்று சொல்லி அழகா ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, வீணான பலிகளா, பலிகள் எப்படி வீணாகும் என்று சொல்லி நம்ம சில நேரம் யோசிக்க தோணும், யோசிக்கக்கூடும். ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம காணக்கூடிய எல்லாருக்கும் மிகவும் பிரபலமான 2 பலிபீடங்கள். ஒன்று காயினுடைய பலிபீடம், இன்னொன்று ஆபேலினுடைய பலிபீடம். காயின் தனக்கிஷ்டமானதை கொண்டு பலியாய் கொடுக்கிறான். ஆபேல் தனக்கிஷ்டமானதை கொண்டு பலியாய் கொடுக்கிறான். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் ஒரு பலியை முறைமையின்படியாக சரியாய் செலுத்தின அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏசாயா 56வது அதிகாரம் 6-7 வசனம், கர்த்தரை நான் சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து அதன் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆபேலினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய மாதிரியாக அங்கே பார்க்கிறோம். பலி என்று வரும்போது அவர் ஆட்டுக்குட்டிக்கும் அவர் ரத்தம் சிந்தக்கூடிய ஜீவனுள்ளதற்கு அவர் ஒப்பிடப்படுகிறார். பழங்களுக்கு காய்கறிகளுக்கு அவர் அந்த சூழ்நிலையில் ஒப்பிடப்படவில்லை. இதனால தான் ஆண்டவர் ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. இதிலிருந்து நமக்கு என்ன அடையாளத்தை ஆண்டவர் காட்டுகிறார்? ஒருவேளை நான் செலுத்தக்கூடிய துதி பலிகள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறதா, இல்லை ஆண்டவர் அருவருக்கிற கூச்சலாய் குழப்பமாய் இருக்கிறதா, இல்லை நான் ஆண்டவருக்கு ஏறெடுக்கக்கூடிய சாட்சிகள் பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா, இல்லை உலக பிரகாரமான புகழ்ச்சிகளாய் இருக்கிறதா, நான் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை பரலோகம் ஏற்கக்கூடியதா இருக்கிறதா, இல்லை பரலோகம் அங்கீகரிக்காததா இருக்கிறதா? ரெண்டுமே இருக்கிறது. ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்வோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்காத பலியை அவர் ஏற்றுக்கொள்ளாதது போல உண்மையான ஒப்பு கொடுத்தல் இல்லாமல், உண்மையான பாரம் இல்லாமல், ஏனோ தானோ என்று சொல்லி ஒருவேளை போலியாய் கொடுக்கப்படக்கூடிய காணிக்கைகள், ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபங்கள் அத்தனையும் ஆண்டவர் அங்கீகரிக்கப் போவது இல்லை. ஓய்வு நாளோடு சேர்த்து ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனுக்கு நியமனமாய் அவர் பரிசுத்தப்படுத்தி அவர் ஆசரித்து ஒரு மாதிரியை காண்பித்த ஓய்வு நாளை நாம் கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால், அந்த ஆண்டவர் சொல்லாத மனுஷன் போதிக்கக்கூடிய கற்பனைகளை கீழ்ப்படிந்து மனுஷன் கொண்டு வந்த ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பலி, அந்த ஆராதனை, அந்த ஆசரிப்பு வீணான பலியாக இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு மாதிரியை முன்வைக்கிறார். நான் செய்யக்கூடிய இந்த தொழுகை, நான் செய்யக்கூடிய ஆராதனை
நான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியது ஏற்புடையதா இருக்கிறதா இல்லையா என்று நிதானித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். அடுத்த கேள்விகளுக்குள்ளாக்க போகலாம். காளைகள் ஆட்டுக்கடாக்களினுடைய ரத்தம், இந்த வார்த்தைகளை நம்ம எபிரேயர் புத்தகத்தில் அதிகமாக நம்ம படிக்கிறோம் பாஸ்டர். அதற்கும் இந்த பாடத்துக்கும் என்ன சம்பந்தம் பாஸ்டர்? எபிரேயர் புஸ்தகம் நிறைய பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து, பலிமுறைமைகளை குறித்து நிறைய பவுலார் ரொம்ப அழகாக இதை எழுதுகிறார். எபிரேயர் புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் பலிமுறைமைகள், பலி காரியங்களை குறித்து நிறைய பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராய் ஒப்பிட்டு பேசுகிறார். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தினீர். இப்போ ஆசரிப்பு கூடார முறையை ஆண்டவர் கொடுத்தார். எதற்கு கொடுத்தார் என்று சொன்னால், அவர் வரப்போகிற பலிக்கு அவர் இந்த பூமியில் வந்து பலியாக போகிறதுனுடைய ஒரு நிழலாய் கொடுத்தார். ஒவ்வொரு பாவ நிவாரண நாளிலும் வெள்ளாட்டுக்கடா, காளை, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு திரைச்சீலையில் தெளித்தால் திரைச்சீலை இரண்டாய் பிளக்க வேண்டும், இரண்டாய் கிளிய வேண்டும். பாவத்திற்கு, அதாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பிரிவை அது எடுத்து போட வேண்டும். ஆனால் அதால் எடுத்து போட முடியாது. ஏனென்று சொன்னால் அது நிழல், அது ஒரு மாதிரி. உண்மையாய் ஜீவாதார பலியாய், குற்ற நிவாரண பலியாய் இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்து பலியாகி அவர் ரத்தம் சிந்தும்போது தான் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக இரண்டாய் பிளந்தது. அழகா இந்த ஆசிரியர் ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த உதாரணத்தில் நான் ஒரு சின்ன மாற்றத்தையும் கூட சொல்லி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். பயணச்சீட்டை குறித்து ஒரு உதாரணமாய் சொல்லுகிறார். இந்த பயணச்சீட்டு என்ற இந்த உதாரணத்தை பயண சீட்டினுடைய முன்பதிவாய் நம்ம யோசித்து கொள்வோம். இப்போ ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 மாதத்திற்கு முன்பாக டிக்கெட்டு அந்த குறிப்பிட்ட தேதிக்கு ஓப்பன் ஆகும், அந்த ட்ரெயினுக்கு ஓப்பன் ஆகும், முன்பதிவு செய்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு நான் 3 மாதத்திற்கு பின்னால் பண்ண போகிற பிரயாணத்திற்கான முன்பதிவை இன்றைக்கு நான் பண்ணுகிறேன். என்னுடைய கையில் அந்த சீட்டு இருக்கிறது, பயண சீட்டு இருக்கிறது. பயண சீட்டை நான் காசு கொடுத்து வாங்கிவிட்டேன். அது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சீட்டையும் கொடுக்கிறது. அதே நம்பரில் இருக்கக்கூடிய அதே ட்ரெயினில் நான் இன்றைக்கு ஏறி உட்காரலாமான்னு கேட்டிங்கன்னா உட்கார முடியாது. இன்றைக்கு அது நிழல். என்றைக்கு அந்த குறிப்பிட்ட தேதியில் அதே ட்ரெயினில் நான் அந்த சீட்டில் ஏறி உட்கார முடியும். அதே போல தான் இந்த வெள்ளாட்டுக்கடை, இளங்காளை இவைகளெல்லாம், இந்த பலிமுறைமைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியினுடைய நிழலாய் இருந்து கொண்டிருந்தது. நிஜம் வரும்போது தான் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாய் இரண்டாய் பிரிகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் நமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினாரா? இதுவரைக்கும் அங்கே பலி செலுத்தி வந்த அவர்களுக்காய் பரிந்து பேசின அந்த ஆசாரியர்களெல்லாம் பரிதபிக்க கூடாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராய் நமக்கு இருந்தார். ஒரு அழகான வசனத்தை நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். என்னவா அங்கே ஒரு வார்த்தையை காண முடிகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். சரி, ஒருவேளை நம்ம அன்றைக்கு இருந்த அந்த ஆசாரியர்களை யோசித்து பார்ப்போம். ஒருவேளை ஒரு தாயார், நான் இதே உதாரணத்தை முன்பாக சொல்லியிருக்கிறேன், இதை நினைப்பூட்டிக் கொள்வோம். ஒரு தாயார் விபச்சாரம் செய்து விட்டாங்க. சூழ்நிலை நிமித்தமாய், குடும்ப நெருக்கடி நிமித்தமாய் விபச்சாரம் செய்து விட்டாங்க. உள்ளத்தில் உணர்கிறாங்க. உணர்ந்து பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி தான் செய்த அந்த விபச்சார பாவத்தை ஒரு புறாவின் மேலே ஏற்றி அந்த புறாவை பலியிடுகிறாங்க. அதனுடைய இரத்தம் அந்த பலிபீடத்தினுடைய கொம்புகளில் தேய்க்கப்படுகிறது. அதனுடைய இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் திரைச்சீலையில் அந்த ஆசாரியன் கொண்டு போய் செலுத்துகிறார். மறுநாள் அதே தாயார் அதே பாரத்தோடு அதே பாவத்திற்காய் வந்து நிற்கிறாங்க. அதே ஆசாரியன் திரும்ப எடுத்துகிட்டு போகிறாரு. ஒருவேளை இந்த ஆசாரியனை நம்ம அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் என்றைக்காவது இந்த தாயார் மறுபடியும் இந்த பாவத்தை செஞ்சிட்டே இருக்கிறாங்களே என்று பரிதபித்து அதே திரைச்சீலைக்கு முன்னால் பிதாவின் இடத்துல மன்றாடி இருப்பாரா என்று யோசித்து பார்த்தீங்கன்னா இல்லை. அவர்களுடைய முறைமையின்படியாய், அவர்களுடைய திட்டத்தின்படியாய் அவர்கள் இருந்த நாட்களில் பலி செலுத்துகிறாங்கன்னா அது கடமைக்காய் எடுத்து போய்கொண்டே இருந்தாங்க. ஆனால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னும் இந்த பிரதான ஆசாரியர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவின் இடத்துல எந்த நேரமும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். தான் பவுலார் ரொம்ப எழுதுகிறாரு, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லுகிறார். கிருபாசன தண்டையில் சேர வைக்கிறதற்கு காளை, இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமே நம்மை எடுத்து சென்றது. ஒரு மாதிரியை முன்வைக்கிறார். அவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு ஜெபத்தை நம்ம முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வரான் என்று சொல்லிவிட்டார். அவரல்லாமல் ரட்சிப்பு யாருக்குமே இல்லை. ரட்சிப்பை பெறுவதற்கு அவரே நமக்காய் வந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போ இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இதை நம்ம உருவகமாக எப்படி புரிந்து கொள்ளலாம் பாஸ்டர்? பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து இங்கே அழகாக சொல்கிறாங்க. இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று கிட்டத்தட்ட 30 முறை வெளிப்படுத்தல் புஸ்தகம் குறிப்பிடுகிறது. மீட்பின் திட்டத்தின் ஆரம்ப நாட்கள் முதலே என்ன செய்கிறது என்று சொன்னால், மேசியாவை மந்தையின் தலையீற்றாக இவரை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்ம காண முடிகிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த நாட்களில் அந்த நிலைக்கால்களில் பூசப்பட்டதின் நிமித்தமாய் அன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய பாதுகாவலை அந்த இரத்தம் சிந்துதல் கொடுத்தது. அதே போல் கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்துதலும் அதுக்கு நிகரான, அதைவிட பலனுள்ள ஒரு மீட்பை கொடுத்தது. ஏசாயா 53வது அதிகாரம் 7-8 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 53:7-8. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார்.
அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிலையை கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும்னு சொன்னால், குற்றமில்லாத அவர் நமக்காக குற்றவாளியாகி, பாவமறியாத அவர் நமக்காக பாவமாகி, அவர் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் ஒருவேளை பாவமே அறியாதவர் என்று இருந்தாலும் பாவத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு, இங்கே அழகாக சொல்கிறாங்க, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று பல வருடங்களுக்கு பிறகு தெளிவாக விளங்கின ஒரு விஷயம் பற்றி பேதுரு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நிமித்தம் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டுக்கொள்ளப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்மெல்லாம் அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அவரை பிந்தின ஆதாம் என்று சொல்லுகிறாங்க, இரண்டாம் ஆதாம் என்று சொல்லுகிறாங்க. நிழலாய் பார்க்கப்பட்டு கொண்டிருந்த இந்த பஸ்கா நிஜமாய் மாறினது. நிழலாய் பார்க்கப்பட்டு கொண்டிருந்த அந்த திரைச்சிலை கிளியாத ஒரு நிலை நிழலாய் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட இந்த சூழ்நிலை வரும்போது, நிஜம் வந்து சேரும்போது, திரைச்சீலை இரண்டாய் பிளந்து, இரண்டாய் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்து, நம்ம கிருபாசன்ன தண்டையிலே சேரவும் தைரியமாக மகா பரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கும், ஆண்டவரை இன்னும் நெருக்கமாய் பெற்றுக்கொள்வதற்கும், வேத வஸ்திரங்களை நம்ம ஏந்தி செல்வதற்கும் ஒரு பெரிய கிருபையை இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலி நமக்கு கொடுத்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உருவகமாய் பார்க்கப்படுகிற இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை இன்றைக்கு நாம் பஸ்காவாக நாம் ஆசரிக்கக்கூடிய இந்த திருவிருந்து ஆராதனை, நாம் ஆசரிக்கக்கூடிய இந்த பரிசுத்த பந்தியை உண்மையாக நாம் பரிசுத்தத்தோடு ஆசரிக்கிறோமா? நம்மை நிதானித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாய் அந்த பரிசுத்தத்தோடு கூட நம்ம ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகம் எதிர்பார்க்கிறது. நல்லதொரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். இறுதியாக தேவாலயத்தில் இயேசு, இது எந்த ஒரு நிகழ்வை குறிக்குது பாஸ்டர்? தேவாலயத்தில் இயேசு, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில், 5வது சங்கீதம் 4வது வசனத்தில் இவ்விதமாய் எழுதுகிறார், நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. இப்போ அவர் தீமையை விரும்புகிறதில்லைன்னு சொல்கிறார். 7வது வசனம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேர பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இப்போ தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாவீது அங்கே சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7 முதல் 9 வசனம், சகல ஜனங்களையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளினாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தில் ஒருவர் வருவார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வந்து மகிமையினாலே, ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். வருவார், அவர் நிறைய பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் கவனமாக வாசித்து பார்த்தோம்னா, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் தேவாலயம் இருந்தது. அதுக்கப்புறம் சாலமோனுடைய நாட்களில் தேவாலயம் எடுத்து கட்டப்பட்டது. கொஞ்ச காலங்களுக்கு பின்பாக அந்த
அந்த உடன்படிக்கை பெட்டி மறைத்து வைக்கப்படுகிறது. எரேமியா புஸ்தகத்தில் நம்ம அதை காண முடியும். மறைத்து வைக்கப்படுகிறது. அங்கே செக்கீனா மகிமை எந்நேரமும் ஆண்டவர் பிரசன்னமாகிற வேளையிலெல்லாம் 2 கேருபீன்களுக்கு நடுவேல செக்கீனா மகிமை இருந்து கொண்டிருந்தது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமைக்கு இணையான மகிமையை ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வந்து மகிமைப்பட்டதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவ பிரசன்னம் என்னிடத்து இருக்கும்படியாய் நான் வாழ்கிறேனா? நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அவர்தான் இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தவர். அவர் வாசலண்டையிலே நிற்கிறார். அவர் நம்மை அழைக்கிறார். திஷ்டாந்தங்களாக, அடையாளங்களாக, பலிகள் எல்லாவற்றினுடைய நிறைவாய் அவரை நம்ம காண முடிகிறது. அடையாளமாய் தான் இந்த பூமியில் வந்து மரிக்கப் போகிறதை அடையாளமாய் காட்டுகிறார். அதே போல தாம் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்பதையும் அடையாளமாய் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த நிழல்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசனத்தை ஏன் புரிந்துக்கிறணும்னு சொன்னால், தீர்க்க தரிசனம்தான் காலத்தின் கடிகாரமாக நாம் இந்த உலகத்தினுடைய முடிவில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளில் நாங்கள் படித்த இந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலிகளினுடைய மாதிரியாய் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை அடையாளமாய் இந்த பலிகளில் நாங்கள் காண முடிகிறதே. நன்றி ஆண்டவரே. நீர் பலியாகி எங்களிடத்தில் எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க நீர் அலைகோல் விடுக்கிறீரே. எங்களை ஜீவ பலிகளாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவ்விதமாய் வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் தொடர்ந்து உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.